அதிக தொகுதி தராவிட்டால் வெளியேறுவோம்னு தொடர்ந்து மிரட்டி வரும் கூட்டணி கட்சிகள் வெளியேறினாலும் நல்லதுதான்னு திமுக தலைமைக்கு கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை வழங்கியிருப்பதாக கூறப்படுது. காங்கிரஸ், இடதுசாரி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக மற்றும் சிறிய கட்சிகள் இடம்பெற்ற திமுக கூட்டணி தொடர்ந்து பல தேர்தலில் வெற்றி பெற்று வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இதுவரை திமுக பங்கு கொடுக்கல. இந்த நிலையில புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் தங்களோடு கூட்டணி வைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும்னு புதிய ஆஃபர் அளிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பு நெடுங்காலம் ஆட்சியில பங்கு என்ற பேராவலுடன் இருந்து வரும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளிடம் ஆசையை தூண்டிவிட்டிருக்கு. குறிப்பாக இதனை காங்கிரஸ் கட்சியினர் பொதுவெளியில ஒரு முழக்கமாவே வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமல்ல, திமுக அதிக தொகுதிகளை தராவிட்டா தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம்னு அக்கட்சி கூட்டங்கள்ல குரல் ஒலிக்க தொடங்கியிருக்கு. இந்த நிலையில பீகார் தோல்வியை கையில் எடுத்துள்ள திமுக காங்கிரஸ் கட்சியின் கூடுதல் சீட் கேட்கும் முயற்சி மற்றும் ஆட்சியில பங்கு கோஷத்தை முறியடிக்க வியூகம் வகுத்து வராங்க. அதாவது கூட்டணி பேச்சுல முரண்டு பிடித்தா காங்கிரஸ் கட்சியை கழற்றி விடவும் திமுக தயாராகி வருவதாக கூறப்படுது. ஒருவேளை தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைந்தால் அது ஒரு அணியாகவும், அதிமுக, திமுக, சீமான் தலைமையிலான நாதாக என 4 அணிகள் தேர்தல் களத்துல இருக்கும். அது தங்களுக்கு சாதகமாக அமையும்னு திமுக நிர்வாகிகள் வியூகம் வகுத்து வராங்க.